டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.6ல் இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, மொதல் கொஸ்டின் போகலாம். முதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் n cross a number of a cross b is equal to 6, a is equal to 1, 3, then n of b is equal to அப்படின்ற மாதிரி b is என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முதல்ல நம்ம இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா என்னன்றதை நம்ம பார்த்தோம். இதோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, n of a cross b is equal to n of a into n of b அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தெரியாது என்னென்ன தெரியும்னு பார்க்குறோம். n of a cross b வந்துட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு a வந்து செட்டில் கொடுத்துட்டாங்க. a செட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட் இருக்குது, 1, 3ன்னு 2 எலமெண்ட் இருக்குது. அப்போது n of தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் a அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் a வந்து பார்த்திங்கன்னா 1, 3 அப்படின்ட்டு 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்பர்ஸ் வந்து 2 அப்படின்னா 2 போட்டுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா n of b நமக்கு தெரியாது. இப்போ நம்ம n of bயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு அந்த சைடு இந்த 2வை கொண்டு போகும்போது இந்த 2 என்ன மாறும்னா பையில் வந்துடும். அப்போது 6/2 அப்படின்னு வரும். அப்போது 6/2 அப்படின்னா 1:2, 3 2s are 6 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போது n of b is equal to 3 அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு 3 அதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்துட்டு 3. நோட்ஸ் எழுதிக்கங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a is equal to abp, b is equal to 2, 3, c is equal to pqrs, then n of that means number of a union c cross b அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு செட்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த செட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா a union c அப்படின்ற செட்டு. அந்த செட்டை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாஸ்லேருந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா a union c தேவைப்படுது. a வந்து பார்த்திங்கன்னா abp அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா PQRSன்ற மாதிரி இருக்குது. முதல் ஏ வந்துட்டு ஏ வந்துட்டு ஏ செட்டில் மட்டும் இருக்கிறனால ஏ மட்டும் ஒரு தடவை எழுதிக்கிறேன், பியையும் எழுதிக்கிறேன். அடுத்து பி வந்து பார்த்திங்கன்னா ஏலேயும் இருக்குது, பிலேயும் சிலேயும் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை மட்டும் பி எழுதிக்கிறேன். அப்புறம் பி எழுதிட்டதுனால QRS மட்டும் எழுதுகிறேன். ஏன்னா QRS வந்து இங்கே மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சியில் மட்டும்தான் இருக்குது, அதனால் எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். n of a union c அப்படின்றதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் a union c இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a union c. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா n of a union c cross b கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது பிக்கும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அப்போது b வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் b is equal to, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் b is equal to பார்த்திங்கன்னா 2, 3ன்னு 2 எலமெண்ட் இருக்குது, அதனால் 2ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, நம்பர் ஆஃப் a union c cross b is equal to number of a union c into number of b அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் a union c is equal to எவ்வளோன்னா 6, b வந்துட்டு 2, ஆக மொத்தம் 12 அப்படின்ற மாதிரி முடியும். அப்போது நம்பர் ஆஃப் a union c cross b is equal to 12 அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக முடிக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு 3 அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது. கேட்டிருக்க கொஸ்டின் தான். இப்போது நோட்ஸ் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், நம்ம இதுக்குமே ஆன்சர் என்ன வருதுன்னா 3 தான் ஆன்சர் வருது. அதை நோட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டியும் கொடுத்துட்டாங்க, தென் ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ்லேயே சுத்தமாக வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட நாலேஜ் எந்த மாதிரி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்காகவும் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்க தோணும். பட் இது வந்து ஒரு சாதாரண கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது மட்டும் தெளிவாக பாருங்கள். என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா சப்செட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஏலையும் பாருங்கள், நடுவில் சப்செட் இருக்குது, இங்கேயும் சப்செட் இருக்குது, இங்கேயும் சப்செட் இருக்குது, இங்கேயும் சப்செட் இருக்குது. அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செட்டு சூப்பர் செட்டாக தான் இருக்கணும். சூப்பர் செட்டுனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதில் எல்லா எலமெண்ட்டுமே இருக்கணும். அதான் சூப்பர் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எது வந்து சூப்பர் செட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதிகமாக ஐடியா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக 1 2 3 4 5 6 7 8 வச்சு நம்ம வந்துட்டு பி கிராஸ் டி இல்லாட்டினா டி கிராஸ் பி ஏதோ ஒன்று நம்ம பண்ணோன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டோட வேல்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் பாருங்கள். இதில் 1 and 2 ஏல இருக்குது, 5 6 7 8ல் 5 6 வந்துட்டு சியில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பி அண்ட் டியை வந்துட்டு ஒரு சூப்பர் செட்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஏபியாக நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ 1 2 வந்துட்டு மொதல் பொசிஷனில் வரும். 5 6 வந்து ஏ கிராஸ் பி நான் எடுத்தேன் அப்படின்னா 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில், 5 6 செகண்ட் பொசிஷனில் வரும். அதே மாதிரி நான் பியையும் டியையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பியை வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் டியை வந்துட்டு செகண்ட் பொசிஷன்லேயும் தான் எடுக்கணும். ஏன் அப்படி எடுத்தால் தான் எங்கள் ஏ கிராஸ் பி மாதிரி ஏ கிராஸ் சி மாதிரியே நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டு வந்துட்டு பி கிராஸ் டின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏ கிராஸ் சி தான் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்செட்டாக வரும். ஏ கிராஸ் சி தான் எனக்கு என்ன வரும்னா சப்செட்டாக வரும். அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம ஆன்சரும் செக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே நான் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 அப்படின்றது எனக்கு வருது அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் அதுக்கு ஆன்சரு கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 3, 2க்கு 3, 3க்கு 1. அப்போ அது வரையும் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். எஸ். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து 4th 1ல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இப்போது என் ஆஃப் ஏல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எம் எலமெண்ட்டும் என் ஆஃப் பியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என் எலமெண்ட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஏ அண்டு பியை வச்சு ஹவு மெனி ரிலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2m(n) அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ வந்துட்டு எம் எலமெண்ட், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி வந்துட்டு பார்த்திங்கன்னா என் எலமெண்ட். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏபி அப்படின்ற இந்த 2 செட்டை வச்சு எத்தனை ரிலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2m(n) அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்முக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ செட்டோட எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. அது அப்போது 1 2 3 4 5ன்னு இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ வந்துட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ ரிலேஷன்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு 1024 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏ வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா என் ஆஃப் ஏ வந்துட்டு 5ன்னு கிடைக்குது. ஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 1024 அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது போக நம்மளுக்கு பி எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 1024 வந்துட்டு 2வோட மல்டிபிள்ஸாக நம்ம பார்க்கணும். 2வோட மல்டிபிள்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வரும் பார்த்திங்கன்னா இப்போது 1024 வந்துட்டு இப்படியே 2 டேபிள் போட்டுக்கிட்டே வரணும். அதாவது 2 power 10 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் இந்த 16 போட்டோன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை 2 இருக்குன்னா 1
2 3 4 5 6 7 8 9 உங்களுக்கு 10 எலமெண்ட் வரணும். கரெக்டாக போட்டிருக்கேன்னா நான் பார்த்துக்கிறேன். 1 2 3 4 5 எஸ், இங்கே 32 வரணும். 32க்கு 2 போட்டோன்னா தான் 16 வரும். அப்போது 10 2s இருக்குது. அப்போது இந்த இடத்துல 10 2s இருக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரியான கான்செப்டில் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கு பதிலாக 2 power 10 அப்படின்ற மாதிரி எழுதிக்க முடியும். 2 power 10 மாதிரி இது எழுதிக்கலாம். அதாவது 1024 2 power 10 எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலா படி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 power mn 2 power mn எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா 2 power 10க்கு ஈக்குவல் ஆகுது. இதில் வந்துட்டு நமக்கு என்னென்னா mn எதுக்கு ஈக்குவல் பண்ண முடியும்னா 10க்கு ஈக்குவல் பண்ண முடியும். அப்போது mn = 10 அப்படின்றப்போ இதில் ஒரு வேல்யூ, அதாவது எம்மோட வேல்யூ 5 அப்படின்றதுனால என்னோட வேல்யூ என்ன வரும்னா 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். ஏன்னா இந்த 5 இந்த சைடில் இருக்கிறது இங்கே போகும்போது டிவிஷனில் மாறும். அப்போ நம்மளுக்கு 2 அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு 2 அப்படின்றது ஆன்சர் 2 அப்படின்றத நான் இங்கே வந்துட்டு 4th ஒன்னாக இருக்குது. 4th ஒன்னில் நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 5ல் த ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கு. such that x is the prime number less than 13 is அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் ஆறுன்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஞ்ச் என்னன்றதை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்துட்டு டொமைனாக இருந்துச்சுன்னா கோடொமைன் என்னவாக இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸோட ஜாயிண்டில் இருக்கக்கூடிய கோடொமைன் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதனால இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயரை பூரா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல எக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் த பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. பிரைம் நம்பர் ஸ்டார்டிங் வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 1 கிடையாது 2 அப்படின்றது மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். 2 அதுக்கப்புறம் லெஸ் தென் 13 போட்டிருக்கிறதுனால 13க்குள்ளே இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதுக்கடுத்து 3 வரும். 3க்கு அடுத்து 5 வரும். 5க்கு அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7. 7க்கு அடுத்து 9 வராது, அதனால 11 வரும். சரிங்களா? அப்போ 11க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 13 ஒரு வந்துட்டு பிரைம் நம்பர் தான். ஆனால் லெஸ் தென் 13 அப்படின்றதுனால அதை நம்ம சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இது பூரா தான் எக்ஸு. இதோட ஸ்கொயர் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்சில் எலமெண்ட்டாக வரும். 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். 5யை ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். 7யை ஸ்கொயர் பண்ணால் 49. அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணால் 121. இந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தோன்னா மூணாவது ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதாவது 49 25 49 121 அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக வரும் பார்த்திங்கன்னா மூணாவது கொஸ்டின் தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இஃப் த ஆர்டர்டு பேர்ஸ் a plus 2, 4 and 5, 2a plus b are equal then a, b is அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரு ஆர்டர்டு பேர். அதாவது a plus 2, 4 5, 2a plus bயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர்டு பேர். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா நமக்கு a, b என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்டர்டு பேர் a plus 2, 4 இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5, 2a plus bயும் இது ஒரு ஆர்டர்டு பேர். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ஃபஸ்ட்டு பொசிஷனும் இதோட ஃபஸ்ட்டு பொசிஷனும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். அதே மாதிரி இதோட ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷனும் இதோட செகண்ட் பொசிஷனும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா ஏவை வந்துட்டு 5க்கு ஈக்குவல் பண்ணணும். a plus 2வை வந்துட்டு 5க்கு ஈக்குவல் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 வந்துட்டு 2a plus bக்கு வந்துட்டு நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இதில் a plus 2 இருக்குது. அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன்னா இதோட முதல் எலமெண்ட்டு ஆர்டர்டு பேரோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 5. அப்போ a plus 2 = 5 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 5 - 2. 5 - 2 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.
உங்களுக்கே தெரியும். இந்த 2 எப்படி -2 ஆச்சு பார்த்தீங்கன்னா +2 இந்த பக்கம் வரும்போது -2 மாறிடும். அதனால நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = 3 கிடச்சிருச்சு. A = 3 கிடச்சதுனால இப்போ நம்ம ரெண்டாவதாக கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம்னா 2A + Bக்கு ஈக்குவல் பண்ணுறோம். 2A அப்படின்ற இடத்துல ஏக்கு பதிலாக இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க 3ஐ வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுறோம். 3 + B அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது Bயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 4 அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போது 2 3s are 6. அப்போது 6 வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வரோம். 6 இந்த சைடு கொண்டு வரும்போது -6ன்னு மாறிடுது. அப்போது 4 - 6 = B. அதிலிருந்து Bயோட வேல்யூ என்ன வரும்னா -2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போது Bயோட வேல்யூ -2, Aவோட வேல்யூ 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சம்மை பார்க்கலாம். இப்போ ஏக்கமாக தான் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 3, பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு -2ன்னு கிடச்சிருந்தது. அப்போது 3, -2. அப்போ ஏ, பி தான் கேட்டிருந்ததுனால 3, -2 அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அதனால் 4th one இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7th ஒன்னை பார்க்கலாம். 7th ஒன்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா n of A = m, n of A = m, n of B = n, then total number of non-empty relation that can be defined A to B is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த சம் வந்துட்டு இந்த கணக்கு வந்து கிட்டத்தட்ட எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளியரான ஒரு கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th சம்முக்கான ஃபார்முலா தான். 4th சம்மோட ஃபார்முலா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவோட நம்பர் ஆஃப் A = mனும் நம்பர் ஆஃப் B = n அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டோட ரிலேஷன்ஸோட டோட்டல் கவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2^mn அப்படின்ற மாதிரி ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதே ஃபார்முலாவை தான் இங்கே கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. எம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொதல் இருக்குது, ரெண்டாவது n இருக்குது. அப்போ 2^mn அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ 4th ஒன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th சம். 8th சம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர். என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒழுங்காக படிச்சுட்டு கரெக்டாக பதில் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம A, Bயை வந்துட்டு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரியான சம் தான் இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் A, 8, 6, B represent the identity function. இந்த ஃபங்க்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஐடென்டி ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னுக்கு அங்கே ஈக்குவல் பேரு, இங்கே ஐடென்டி ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் த வேல்யூ ஆஃப் A and B ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏவோட பியோட வேல்யூ எப்படி இருக்குன்றதை ரெஸ்பெக்டிவ்லி கண்டுபிடிங்க. ஏவோட வேல்யூ முதலையும் பியோட வேல்யூ இரண்டாவதும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐடென்டி ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எப்படி இருக்குன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன்னா ஏனா ஏவே தான் இருக்கும். அதாவது டொமைனும் கோடொமைன் அதாவது ரேஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும். பினா அடுத்தது பியாகவே இருக்கும். இதே நம்பரில் சொன்னால் 2னா 2னே இருக்கும், 3னா 3னே இருக்கும். இப்படி ஈக்குவல் டொமைன் அண்ட் கோடொமைன், இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்க்குறப்போ இங்கே A, 8ன்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ கன்ஃபார்மாக என்னவாக தான் இருக்கணும்னா 8ஆக தான் இருக்கணும். ஏன்னா 8, 8ன்னு இருந்தால் தான் ஐடென்டி ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ உங்களுக்கே தெரியும் பியோட வேல்யூ என்னவாக இருக்கணும். பியோட வேல்யூ கன்ஃபார்மாக இங்கே 6, Bன்னு இருக்கிறதுனால 6 தான் இருக்கும். அப்போது இங்கே நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க A and Bயோட வேல்யூவை ரெஸ்பெக்டிவ்லி சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்போ மொதல் 8 சொல்லணும், அடுத்து என்ன பண்ணணும் 6 சொல்லணும். அப்போ 8, 6 அப்படின்றது மொதல் நம்பர். அதனால் ஆன்சர் வந்துட்டு 1 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கிளியராக தான் எல்லாமே சொல்லிட்டு வரோம். 8th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 8th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தான் ஆன்சர். 7th ஒன்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 4th ஒன்று ஆன்சராக சொல்லியிருந்தோம். 4th ஒன்று கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 6th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் வந்துட்டு 3, -2 அதாவது 6th 4 தான் சொல்லியிருந்தோம், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 5th ஒன்றுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 3 சொல்லியிருந்தோம். ஏன்னா 4, 9, 25, 49, 121 இருக்குன்ட்டு. அப்போ 5க்கு 3 கரெக்டாக தான் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 4th ஒன்றுக்கு நம்ம என்ன ஆன்சர் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், அதாவது 2 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 2
ஏவோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு 5. அதனால் நம்ம 2^10 அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு 2^10ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். 2^10ஓட வேல்யூ தான் நமக்கு வரும். அதனால் பியோட வேல்யூ இங்கே என்ன சொல்லியிருப்போம்னா 2ன்னு சொல்லியிருப்போம். பியோட வேல்யூ 2. அதனால் ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4க்கு 2 தான், கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3க்கு 1 சொல்லியிருந்தேன். 3க்கு 1 கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருந்தோம், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 × 2. அதனால் நம்மளுக்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா 12 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 2க்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 ஆன்சர். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஆன்சருமே 1க்கு 3 தான். ஆன்சர் 1க்கு 3 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த சம்முக்கு போகலாம். 10th சம், 9th சம்முக்கு போகலாம். 9th சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஏ 1, 2, 3, 4 and b is equal to 4, 8, 9, 10. A function f a goes to b given by f is equal to 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a many one function, identity function, one-to-one function, இல்லாட்டினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா into function அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல இதுக்கு தேவையான வந்துட்டு பிக்டோரியல் டயக்ராம் நம்ம போடலாம். பிக்டோரியல் டயக்ராம் போட்டால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சின்னதாக போடுறேன் பிக்டோரியல் டயக்ராம். இது ஏ, இது என்னன்னா பி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது ஃபங்க்ஷன், எஃப் போட்டேன். இப்போது ஏல வந்துட்டு 1, 2, 3, 4 இருக்குது. பியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 8, 9, 10 அப்படி இருக்குது. இப்போ வந்து நான் 1, 4 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். 1 வந்து 4க்கு ஈக்குவல் பண்ணணும். அடுத்து 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வந்துட்டு எதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்கன்னா 8க்கு போட்டிருக்காங்க. அடுத்து 3 வந்துட்டு 9, 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது இங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, இன்டூ ஃபங்க்ஷனும் சொல்ல முடியாது, மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லலாம் பார்த்திங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லி தெளிவாக நம்ம சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9க்கு 3 கரெக்டாக தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் சம் 10th சம். If f of x is equal to 2x squared and g of x is equal to 1/3x, then f of g is, அதாவது ஃபாக் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு சம். இந்த மாதிரியான சம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது மாதிரியான கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டினில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40% ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் கொஸ்டினாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். எடுத்தோடனே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக எழுதுவோம். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக வந்துட்டு நம்மளுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்றதை தெளிவாக எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது 1/3x அப்படின்றது தான் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டிக்ளேர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருந்தால் ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், ஸ்கொயர் உள்ளே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு போடுறப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு 2 தான் இருக்குது. 1 × 1 ஸ்கொயர் வந்துட்டு 1 தான். அப்போ 2 × 1 2ன்னு வந்துடும். கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 9x² கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்துட்டு 2/9x² அப்படின்றது நமக்கு ஆன்சர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 3 அப்படின்றது தான் கரெக்டாக தெரியுது. அப்போது 3 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிசிஷன் எடுத்துடலாம். இப்போது இதுக்கு அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா 11th சம். 11th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஏ கோஸ் டு பி, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன், ஏ கோஸ் டு பி இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா 1 on 2 ரெண்டு ஃபங்க்ஷனுமே இருந்தால் தான் அதை வந்துட்டு பைஜெக்டிவ்னு சொல்ல முடியும். ஒரு ஃபங்க்ஷன் 1 இருக்கணும், on 2 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 7, நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும். ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட ஜாயினிங் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் எலமெண்ட் இருக்கும், அதான் ஒன். அதேமாதிரி ஆன்டூனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கக்கூடிய கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக வந்துட்டு டொமைனில் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏல எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதுதான் பியில் இருந்திருக்கணும், பியில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதுதான் ஏல இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பைஜெக்டிவ் பாசிபிள். பைஜெக்டிவை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, டொமைனில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கோடொமைன் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். டொமைனோட எலமெண்ட் என்ன இருக்கோ அதுதான் கோடொமைனோட எலமெண்ட் அப்படியே நம்பர்ஸில் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொமைனோட ரேஞ்சு அப்படியே கோடொமைன் ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் ரேஞ்சே வந்து கோடொமைனோட ஃபுல் எலமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்ற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பைஜெக்டிவ்னா டொமைன் அண்ட் கோடொமைன் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால நம்பர் ஆஃப் பிஸ் ஈக்குவல் டு அப்படின்றது கோடொமைன், ஏன்னா ஏ டு பி. அப்போ கோடொமைன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டொமைன் எலமெண்ட் ஏ, அதனால 7 அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கிளியராக கொடுத்துறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 12ஆம் நம்பர் கொஸ்டின். let function f and g to be functions. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா f and g வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், 2 ஃபங்க்ஷன்ஸ் given by கொடுத்துட்டாங்க. fன்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, gன்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா fog f of gயோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. f of gயோட ரேஞ்ச் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, f of g of x கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம f of g of x கண்டுபிடிக்கணும். பொறுமையாக போடுங்க, அவசரப்படாதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னென்னா 0 to 2, அதான் ஜி ஆஃப் எக்ஸ். 0வாக இருந்தது 2வாக மாறி இருக்குது, அதான் ஜி ஆஃப் எக்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்போது இங்கே 0 வந்துட்டு 2வாக மாறி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இங்கே என்ன வரும்னா 2ன்னு வரும். அப்போ எஃப் ஆஃப் 2 அப்படின்ற மாதிரி கன்சிடர் ஆகும். எஃப் ஆஃப் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2க்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எஃப் ஆஃப் 2க்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் 2க்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 0 கிடச்சிருக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச எலமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி கிளியராக இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. 0ல் ஸ்டார்ட் ஆகிறதா நம்மளுக்கு ஆன்சர். 2 ஆன்சர் இங்கே வந்துட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று வந்துட்டு 1, இன்னொன்று வந்துட்டு 4. இதெல்லாம் 1 மார்க்கில் நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டினை ஈஸியாக முதல்ல ஆன்சரிங் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 4 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 12ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4 போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கிளியராக பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பாருங்கள். 0 to 1 அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் ஜி ஆஃப் எக்ஸ். ஏன்னா 1 வந்து ஜி ஆஃப் எக்ஸ், 1 வந்துட்டு 0வாக மாறி இருக்குது. இப்போ 0 வந்துட்டு எஃப் ஆஃப் 0 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது எஃப் ஆஃப் 0 அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1 அப்படின்றது முத கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்னு செகண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. அதுக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் அடுத்த எலமெண்ட்டுக்கு நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஜி ஆஃப் எக்ஸ், அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னால் 2, ஜி ஆஃப் 2வோட வேல்யூ வந்துட்டு 4க்கு வந்துட்டு எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு 0, 1, 2 அப்படின்ற மாதிரி 3 எலமெண்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் திரும்ப செக் பண்ணணுன்றக்காக பண்ணுறேன். -4க்கு எனக்கு 2 இருக்குது. -4க்கு 2 இருக்குன்னா எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 2ன்னு இருக்குது.
2க்கு நான் திரும்ப பார்த்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில். எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ இங்கே வந்துட்டு 0 அப்படின்றதுனால எனக்கு 0 இருக்கிறதுனால திரும்ப நான் 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 7க்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ 0ன்னு இருக்குது. அப்போ 0 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 0. அப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ நான் பார்க்குறேன். எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னென்னா 1. அந்த 1 ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12க்குள்ள 4 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதாவது 0, 1, 2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாலே போதும். ஃபாக் கொஸ்டினை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 13வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு let f of x is equal to root of 1 plus x squared then இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. f of x is equal to root of 1 plus x squared அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் எது வந்துட்டு இதில் ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆன்சரில் இது இருக்காது அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனால இந்த ஆன்சரை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யும் மல்டிபிள் பண்ணி ஏதோ செக் பண்ணி பார்த்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஒய்யை வந்து மல்டிபிள் பண்ணி தனியாக பார்த்துட்டு அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு கூட இருக்கா குறைச்சிருக்கா ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாகவும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம், இது வந்து கூட இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம், அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது. அதனால முதல்ல நம்ம இதை செக் பண்ணிவிட்டு 4th ஒன்றுக்கு வரணும். நம்மளுக்கு மேக்ஸிமம் 4th ஒன்று ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா f of x, f of y என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறனால காமனாக போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. சரியா? இதை மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். பண்ண என்ன கிடைக்கும்னா 1 × 1 வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க 1. அப்புறம் ப்ளஸ் 1 × ஒய் ஸ்கொயர்டு தான். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு வச்சு 1 மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட்டை வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இதுதான் ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. இதவே நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு நான் போடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு நான் போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு நான் போடும்போது என்ன கிடைக்கும்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இப்போ இதுதான் இங்கே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸு டாட் எஃப் ஆஃப் ஒய் என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுன்ற மாதிரி கிடச்சது. அப்படின்ற மாதிரி கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டு முதல்ல ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல்லாம் இல்லை. அப்போ ஈக்குவல் கிடையாது. அப்போ எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி பார்க்கணும். எது பிக் அண்ட் ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்குது, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் பிரச்சனை. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துட்டு பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்போது பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் இருக்கிறதுக்கு கன்ஃபார்மாக இதுதான் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே இது வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை விட இது மைனஸ் பண்ணும்போது குறையத்தான் செய்யும். அப்போ மைனஸ்ன்றது இருக்கத்தான் செய்யும். அப்போ நெகட்டிவாக இது பாசிட்டிவான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒய் ஸ்கொயர்டும் கன்ஃபார்மாக நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்கணும். அப்படின்னா எக்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும்.
அதே மாதிரி தான் ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் என்ன ஆகும்னா ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக பாசிட்டிவ் வந்துடும். அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவாக வரதுனால டெஃபினட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் பெரிய நம்பர், இது என்னென்னா சின்ன நம்பர் அப்படின்ற மாதிரி கிளியராக முடிக்கலாம். சம்டைம்ஸ் என்னென்னா நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்துட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிட்டு √1 வரும். அதே மாதிரி இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ இதுக்கும் √1 தான் வரும். அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எஃப்எக்ஸ்ஒய் அப்படின்றது எஃப்ஒய்யை விட என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெரிய வேல்யூ, இதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லாட்டா இதுதான் பெரிய வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசியூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சம்மில் பார்க்கலாம். சம்மில் பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் கிளியராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா எஃப்எக்ஸ்ஒய் வந்துட்டு சின்னதாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். எதை விடனா எஃப்எக்ஸ் எஃப்ஒய்யை விட அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 3 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, the next sum, if g is equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta, then value of alpha and beta are அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சம்ம ரொம்ப ஈஸியாக போடலாம். கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல் எழுதிக்கிறோம். g of x is equal to alpha x plus beta. இந்த இடத்துல முதல் எடுத்தோடனே 1 இருந்து எக்ஸுக்கு பதில் 1 இருந்தால் g of x 1 கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் 2ன்னு போட்டிங்கன்னா g of x 3 வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம முதல் 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 அன்னோன் தான் இங்கே இருக்குது. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று என்னென்னா பீட்டா. அதனால g of 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுன்றப்ப ஆல்ஃபா இன்ட்டு 1ன்றப்ப ஆல்ஃபான்னு வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அவ்வளோதான் வரும். இஸ் ஈக்குவல் டு g of xோட வேல்யூ 1, அதை போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா g of 2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு 2ன்றப்ப 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3 அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். இங்கே மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். -2 ஆல்ஃபாலேருந்து ப்ளஸ் ஆல்ஃபா போச்சு அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். பீட்டா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ அப்படியே கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு -3லேருந்து 1 - 3 அப்படின்ற மாதிரி. ஏன்னா 3 வந்து மைனஸாக மாறிடுச்சு. 1 - 3யோட வேல்யூ -2. இங்கே நம்ம மைனஸையும் கேன்சல் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இதை நம்ம 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1ல் வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது 1ல் சப்ஸ்டிடியூட் இன் 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ பீட்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 1 - 2 இஸ் நத்திங் பட் -1. அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ -1. ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ வந்துட்டு -1 அப்படின்னா ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஏன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ -1. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்துட்டு 2, பீட்டாவோட வேல்யூ -1 அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 2ன்னு கிடைக்குது. 14க்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம 15th ஒன் போடலாம். 15th ஒன்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் இருக்குது, -x - 1 த ஹோல் கியூப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எதை ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிப்ரோக்கல் ரெஃபரன்ஸ் கிடையாது, அதனால இது கிடையவே கிடையாது, கன்ஃபார்மாக கிடையவே கிடையாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக, கியூபிக்கா, குவாட்ரட்டிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான் என்ன, கியூபிக்னு என்ன, குவாட்ரட்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, x², x³ வரல அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வித் எக்ஸ், அதுக்கப்புறமேட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குன்னா அதை லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்.
கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கலாம், எக்ஸ் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை, அந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்துட்டு கியூபிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். குவாட்ரட்டிக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வேரியபிளில் ஸ்கொயர் இருக்கணும், அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட எக்ஸ் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அது குவாட்ரட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ் கியூப், அதாவது 1 + x + 1 த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் கொடுத்துருக்கிறதுனால இதை கியூபிக் ஃபங்க்ஷன் உடனே நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அதை கொஞ்சம் நம்ம போட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். a + b the whole cube is equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube அப்படின்றது ஃபார்முலா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா x + 1 the whole cubeக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா x cube plus 3 into a squared x squared, அப்போ 3x squared into bன்றப்போ 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் 3x squared மட்டும்தான், ப்ளஸ் 3 into alpha into b squared. 3 into alpha, ஆல்ஃபான்றது இந்த இடத்துல என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a, தட் மீன்ஸ் a வந்துட்டு எக்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்போ 3 into x into 1 squared, அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3xன்னு வரும், ப்ளஸ் b க்யூப்னா 1 க்யூப், ஆன்சர் வந்துட்டு 1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சு. அதே மாதிரி x - 1 அப்படின்றதுல என்ன வரும் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கிறப்போ என்ன வரும் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் மைனஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே மட்டும் ஒரு மைனஸ் வரும், இங்கே மட்டும் ஒரு மைனஸ் வரும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 இடங்களில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா மைனஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், ஏன்னா மைனஸ் கொடுக்கறதுனால. அப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றப்போ நம்ம இதை போடலாமா, எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கிளியராக யோசனை பண்ணி போட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு தெளிவாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியா, இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு மைனஸ் 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x மைனஸ் 1ன்ற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், அதை தான் அங்கே நம்மளுக்கு சம்மில் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டாவது ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்னா மைனஸ்லாம் ப்ளஸ். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸில் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். 3x ஸ்கொயர்டு மைனஸில் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறேன். 3x வந்து ப்ளஸில் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். 1 வந்து மைனஸில் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூபு இது மைனஸ் எக்ஸ் கியூப், அப்போ கேன்சல் ஆகிடும். 3x ஸ்கொயர்டு ஆட் பண்ண என்ன வரும்னா 6x ஸ்கொயர்டு மாறிடும். 3x இங்கே மைனஸ் 3xஆக மாறிடுச்சு, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 1 + 1 என்ன கிடைக்கும்னா +2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ 6x ஸ்கொயர்டு + 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கிது. அதனால் ஆன்சர் வந்துட்டு இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து தான் உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். இதே கொஸ்டின்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லபடியாக நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எலாபரேட்டடாக ஆன்சர்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதே மாடலில் வேறு கொஸ்டின் வந்தாலுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.